இந்த அரிசி எல்லாம் மனுஷன் தும்பாங்களா? அது பொங்க வைக்கிறதுக்கு தோதுவான அரிசி பாருங்க எப்படி இருக்குன்னு வருது அரிசி. இந்த பொண்ணு பேசுறத பாருங்க. சொல்லுவாங்க மண்டைய மறைச்ச உனக்கு ஏமா கொண்டைய மறைக்க தெரியலம்பாங்க. எப்படி போடுறான்டா இந்த பச்சரிசியை பாத்தியலா, இந்த எப்படி பொங்கல் வைக்கிறது, இந்த சீனியை பாத்தியலா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அந்த பொண்ணு. ஏமா அந்த சீனியில மண்ணள்ளி கிடந்துச்சு இல்ல அரிசியில மண்ணும் கல்லும் கிடந்துச்சா? சரிம்மா அது ரெண்டுமே வேஸ்டா போயிடுச்சுன்னு வை. இந்த சேலை உடுத்த மாட்டா ரைட்டு, நீ பட்டு புடவை உடுத்துற பொண்ணு 3000 ரூபாய் ஏமா காட்டல, அதை பாத்தியா கரைய அரிச்சிருக்குதா இல்ல நல்ல நோட்டா இருக்குதாண்டு. ஏன்னா அங்கனே காட்டியிருந்தா தானமா தெரியும். அம்மாவுடைய முகரைய பார்க்கல தெரியுது பெரிய விஐபி மாதிரி. ஏமா நீ போய் அந்த ரேஷன் கடையில இதெல்லாம் வாங்கின, நீ போய் ரேஷன் கடையில உன் காடை கொடுத்து விஐபி கார்டா ஆயிக்கேள்மா. ஆனா எத்தனையோ ஏழை எளியதுகள்லாம் இருக்கு, அதுக வாங்கி சாப்பிடும், அதுக வாங்கி பொங்கல் வைக்கும். அரசியல் ரீதியா கதறனு இல்லைன்னு சொன்னா பேசாம போயிரனு. இன்னைக்கு பாருங்க சிஎம் ஒரு லேப்டாப் கொடுத்தாரு, அதை எடுத்து ஒரு பெவிக்காலோ ஏதோ வச்சு அழிச்சு அதுல வேற படத்தை ஒட்டுறாங்க. இதெல்லாம் அசிங்கமான அரசியல். இதெல்லாம் நினைக்க போனா அருவருப்பா இருக்குது. ஏயா அழிச்சு ஒட்டுனியே உங்க அப்பன் அத்தா படத்தையாவது ஒட்டக்கூடாது? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாங்க, அவங்க படத்தை ஒட்டி நான் அந்த மாதிரி சிஎம் படம் ஒட்டுக்கிறல. இன்னைக்கு எங்க அப்பன் அத்தா படத்தை ஒட்டிக்கிட்டான்னா ஒரு லாஜிக் இருக்குது. அதை விட்டுவிட்டு எந்த அப்பன் படத்தை ஒட்டி காட்டிக்கிட்டு எதுல சோசியல் மீடியால ஓடுறவங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா? சி நாடு. ஆனா நல்லா தெரியுது எங்கேயோ நாசமா போறதுக்கு போய்கிட்டு இருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது.